பேஜர் வாக்கி டாக்கி மூலம் நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் நம் அனைவர் கையிலும் உள்ள செல்போன் மூலமும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. அதற்கு விடை தேடுகிறது இந்த தொகுப்பு. 1945ஆம் ஆண்டு ஜப்பான் மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதல், அமெரிக்காவின் நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதல், 2017ஆம் ஆண்டு ஓனாக்ரே இணைய தாக்குதல் உள்ளிட்டவை சர்வதேச அளவில் கவனம் பெற்றன. அந்த வகையில் தற்போது லெபனானில் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி மூலம் நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன. பேஜர் வாக்கி டாக்கி கருவிகள் சாதாரண ரேடியோ செயல்படுவது போலவே இயங்குகின்றன. இக்கருவிகளில் GPS தொழில்நுட்பம் இருப்பதில்லை. இதனால் இக்கருவிகளை வைத்திருப்பவர்களை எங்கிருக்கிறார்கள் என கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தான் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பேஜரை பயன்படுத்தி வந்தனர். எனினும் அவைகளை வெடிக்கச் செய்ததன் மூலம் உலகில் தற்போது புதிய வகை தாக்குதல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பேஜர்கள் எப்படி வெடித்தன என்பது தொடர்பாக பல தகவல்கள் உலா வருகின்றன. உற்பத்தி மையத்தில் இருந்து விநியோகத்திற்காக சென்ற பேஜர்களை இடையில் எங்கேயோ கடத்தி அவைகளில் வெடிபொருட்களை வைத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதேபோல ரேடியோ அலைவரிசைகளை ஹேக் செய்து குறிப்பிட்ட செய்தியை ஒரே நேரத்தில் அனுப்பி பேஜர் பேட்டரிகளை சூடாக்கி வெடிக்கச் செய்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இணைய தொடர்பே இல்லாத பேஜர் போன்ற லோ லெவல் கருவிகளை வெடிக்கச் செய்யும் போதே GPS, இன்டர்நெட் என சகல தொடர்புகளையும் உடைய செல்போன் போன்ற ஹை லெவல் கருவிகளையும் வெடிக்கச் செய்ய முடியும் என்பதே வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. ஒருத்தரோட கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னா அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கேமரா மூலியமா அவர் லொகேஷன் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை அவரோட மூவ்மெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கும். இது எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேஜஸோ இல்லை வாக்கி டாக்கி இது எல்லாமே லோ டெக் தான். ஸோ இதன் மூலியமாவும் கிரைம் பண்ண முடியும், அதாவது ஒரு பிளாஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ வேர்ல்டு லெவலில் ப்ரூவ் ஆயிருக்கு. மொபைல் போன்களில் உள்ளே உள்ள சாதனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. வெவ்வேறு இடங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்றன. மேலும் செல்போன்களில் என்னென்ன சாப்ட்வேர்கள் இயங்குகின்றன என அதை வாங்கும் சாமானியருக்கு தெரிவதில்லை. எனவே செல்போன் மூலம் தாக்குதல் நடத்த வேண்டும் என எந்த அமைப்பு திட்டமிட்டாலும் அவற்றில் வெடிபொருட்களை வைத்தோ சாப்ட்வேர்கள் மூலமோ தாக்குதல் நடத்த வாய்ப்புண்டு என்கிறார் வல்லுநர். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா யாருமே இங்கிருந்தும் தப்ப முடியாது அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் புரிய வருது. அதாவது ஒரு இடத்துல தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருக்கிற இடத்துல இருந்தே பண்ண முடியும் அப்படின்றதும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது ஹைடெக் மட்டும் கிடையாது, லோ டெக்லையும் பண்ண முடியும்ன்றது இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வெடிச்சதா இந்த இன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஒரு டிஜிட்டல் டிவைஸை, ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்றது இதன் மூலியமாக நம்ம தெரிய வருது. நினைத்து கூட பார்க்காத பேஜர், வாக்கி டாக்கி, மொபைல், லேப்டாப் என எந்த தகவல் தொடர்பு சாதனங்களை வைத்து தாக்குதல் நடத்துவதை ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் தான் கண்டிருப்போம். தற்போது இது உண்மையாகவே நடந்திருப்பது லெபனான் மட்டுமின்றி உலக நாடுகளையே அதிரச் செய்துள்ளது.